DJ Moral Stories. கிராமத்தில் பாம்பின் கல்லறை. சர்ப்ப நகரம்னு சொல்லி ஒரு கிராமம் இருந்தது. அங்க பண்டைய கதைகள் அப்புறம் மர்மமான விஷயங்களுக்கு ரொம்பவே பிரபலமானது. அந்த கிராமம் ரொம்பவே பழமை வாய்ந்தது. இந்த காலத்துல மத்த நிறைய கிராமங்கள் முன்னேறிக்கிட்டு போயிட்டு இருக்கு. ஆனா அதுவே சர்ப்ப நகரம் இன்னைக்கும் ஒரு பின்னோக்கிய கிராமமா இருக்கு. அந்த கிராமத்துல தான் 3 பேராசை கொண்ட மோசமான சகோதரர்கள் இருந்தாங்க. அவங்களுடைய பேரு கமலேஷ், உமாகாந்த், அப்புறம் பிரதாப். இவங்க 3 பேருமே ஜமீன்தாருங்க. ஏழைங்க எல்லார் கூடயும் மனசாட்சியே இல்லாம நடந்துப்பாங்க. சார், இந்த மாதிரிலாம் செய்யாதீங்க சார். எனக்கு மனைவி குழந்தைங்களா இருக்காங்க. அப்புறம் வயசான அம்மா அப்பா கூட இருக்காங்க சார். இந்த மழை காலத்துல நான் அவங்கள கூட்டிட்டு எங்க சார் போவேன்? எங்க வீட்டை ஒன்றும் பண்ணிடாதீங்க சார். இன்னும் கொஞ்ச நாள் நான் உங்க பணத்தெல்லாம் திருப்பி கண்டிப்பா கொடுத்துருவேன் சார். ஆமாம் சார், எங்க வேண்டுகோளை ஏத்துக்கோங்க. இந்த ஏழைங்க மேல கொஞ்சம் கருணை காட்டுங்க. நாங்க ஒன்றும் முட்டாளுங்கல்ல. அப்புறம் எங்களுடைய இடத்துல எங்களுக்கு முழு உரிமை இருக்கு இல்லையா? நீங்க எங்க நிலத்தை பயன்படுத்திருக்கிறீங்க, அதுக்கான நஷ்டீடு நீங்க கொடுத்துதானே ஆகணும். சகோதரர்களே, நாம இவங்க 2 பேருடைய பேச்ச கண்டிப்பா கேட்கவே கூடாது. இவங்க 2 பேரும் கண்ணீர் விட்டு நம்ம கிட்ட நல்லா நாடகம் ஆடுறாங்கப்பா. ஆமா ஆமா, பின் என்னப்பா? கமலேஷ், உமாகாந்த், இவங்க 2 பேர்கிட்ட இருந்து இவங்க வீடு அப்புறம் என்னெல்லாம் சொத்துக்கள் இருக்கோ எல்லாத்தையும் நம்ம பறிமுதல் பண்ணியே ஆகணும். இவங்க இருந்தா என்ன, இல்லன்னா செத்தா என்ன, நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம்ப்பா. கொடுமை வாய்ந்த அந்த 3 சகோதரர்களும் ஏழைங்க சொல்றத கொஞ்சம் கூட கேட்கவே இல்லை. அவங்க வீட்டையும் அவங்க வீட்டுல இருந்த எல்லா பொருட்களையும் பறிச்சுக்கிட்டு அவங்கள தெருவுக்கு கொண்டு வந்து விட்டாங்க. மழை காலத்துல கிராமத்துல நிறைய தண்ணி நிறைஞ்சிருச்சு. ஒரு நாள் அந்த 3 சகோதரர்களையும் பார்க்க அவங்களோட சித்தப்பா தேஜேந்தர் வந்தாரு. தேஜேந்தர் அவங்கள பார்க்க வரும்போதே நடந்த ஒரு சம்பவத்தை பத்தி அவங்க கிட்ட சொன்னாரு. என்ன என்ன சொல்றீங்க சித்தப்பா? என்ன உங்களை ஒரு நாகம் தீண்ட வந்துச்சா? அதுவும் நீங்க அதை கொல்றதுக்கு முயற்சி பண்ணதுனாலயா? ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, இந்த நாகம் நாகினி இதெல்லாம் உண்மையா என்ன? உங்களை மாதிரி கொண்டாட்டமா தெரியறவங்களுக்கு இதெல்லாம் ஒன்றும் தெரியாதுப்பா. முட்டாளுங்களே, நீங்க எந்த கிராமத்துல இப்ப எந்த மண்ணுல இருக்கிறீங்களோ, ஒரு காலத்துல இந்த மண்ணு நாகம் நாகினிகள் வளர ஒரு ஊரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் 7 லோகமா இது பிரிஞ்சிடுச்சுப்பா. அந்த நாகினிகள் மொத்தமும் நாகலோகத்துக்கு போயிடுச்சுங்கப்பா. அதனாலதான் இந்த கிராமத்துக்கு இன்னைக்கும் சர்ப்ப நகரம்ன்ற ஒரு பேரு இருக்கு. அப்புறம் இன்னைக்கும் இந்த கிராமத்தோட கருப்பு மலை அடிவாரத்துக்கு பின்னாடி ஒரு பழமை வாய்ந்த அரண்மனை இருக்கு. அதுல ஒரு பழமையான சிவன் கோயிலும் இருக்கு. அது மட்டும் இல்லாம நாகலோகத்துக்கு போற பாதை கூட இருக்கு. அந்த சிவன் கோயில்ல எல்லா சக்திகளையும் கொண்ட பவர்ஃபுல்லான நாகமணி கூட இருக்கு. அடேங்கப்பா, அப்படின்னா அந்த நாகமணிய நாம திருடிடலாமே. ஆமாம்பா, அப்படின்னா அந்த நாகமணி மட்டும் நம்ம கையில கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோயேன். அப்புறம் இந்த மொத்த சர்ப்ப நகரம் மட்டும் இல்ல, இந்த மொத்த உலகமுமே, இந்த பிரபஞ்சத்தையே நம்மளால ஆள முடியும் இல்லையா? இப்பவே எனக்கு கனவு கனவா வருதுப்பா. அப்பதான் தேஜேந்தர் கமலேஷோட தலையில அடிச்சுட்டு என்ன சொன்னாருன்னா, முட்டாள், அந்த அரண்மனைக்குள்ள போறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் ஒண்ணும் இல்ல. அங்க போறதுக்கு அனுமதி இல்ல. இல்லைன்னா அது பெரிய தப்பு ஆயிடும். ஆனா இந்த 3 பேராசை பிடிச்ச சகோதரர்களும் தேஜேந்தர் எச்சரிக்கை பண்ணத ரொம்ப பெருசாலாம் எடுத்துக்கவே இல்லை. அவங்க 3 பேரும் அந்த கருப்பு மலைக்கு பின்னாடி இருக்கிற அந்த அரண்மனைக்கு போனாங்க. அப்பதான் நுழைவாயில்ல ஒரு பூசாரி அவங்கள தடுத்து நிறுத்தினாரு. நில்லுங்க, நீங்க 3 பேரும் உள்ள போறதுக்கு முயற்சி கூட பண்ணக்கூடாது. அப்படி போனீங்கன்னா அது பெரிய அனர்த்தமாயிடும். பூஜாரி, அனர்த்தமா அனர்த்தம் போயா, பெருசா பேச வந்துட்ட. ஒழுங்கு மரியாதைங்க போயிடியா, பெருசா பேச வந்துட்டாரு. 3 பேரும் அந்த பூசாரிய தள்ளி விட்டுட்டு அந்த அரண்மனைக்குள்ள போனாங்க. அப்பதான் அங்க சிவலிங்கத்துக்கு மேல இருந்த அந்த தெய்வீக நாகமணி தெரிஞ்சது. அது மட்டும் இல்லாம அந்த இடத்த சுத்தி நிறைய தங்கங்கள் இருந்ததையும் அவங்க பார்த்தாங்க. அவங்களுடைய கண்கள் பேராசையில மின்ன ஆரம்பிச்சது. அப்புறம் அந்த தங்கம் எல்லாத்தையும் அவங்க பையில எடுத்து போட்டுக்கிட்டாங்க. அப்புறம் சிவலிங்கத்துக்கு மேல இருந்த அந்த நாகமணியையும் எடுத்து தன்னுடைய பாக்கெட்ல போட்டுக்கிட்டாங்க. வாங்க சகோதரர்களே, நம்ம 3 பேரும் இப்போ இந்த பூமியை ஆடுறதுக்கான நேரம் வந்துடுச்சு. ஒரு நிமிஷம் உமாகாந்த், அங்க பாரேன், அந்த தங்க முட்டைகள், இதுவும் நமக்கு ஒருவேளை தேவைப்படும் நினைக்கிறேன். இதையும் நம்ம திருடிப்போமே. 3 சகோதரர்களும் அங்க இருந்த நாகினோட 2 முட்டைகளை எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் அங்கிருந்து போயிட்டாங்க. அந்த சமயம் நாகலோகத்துல எல்லா சர்ப்பங்களும் தூங்கிட்டு இருந்ததுங்க.
அப்புறம் கூடவே அந்த 2 முட்டைகள் எந்த நாகினோடதோ அது வேற யாரும் இல்ல, அது எல்லாத்தையும் விட சர்வ சிறந்த நாகம். அது ஆழ்ந்த நித்திரையில இருந்தது. இந்த முட்டைகளை நாம பாதுகாப்பா வச்சுப்போம். என்ன, இந்த நாகமணியையும் தங்கத்தையும் நாம இப்பவே பயன்படுத்திக்கலாம் இல்ல? இருங்க, இப்ப நாம இத பயன்படுத்த முடியாது. நாம இந்த நாகமணிய நாக பஞ்சமியோட நல்ல நாள்ல தான் பயன்படுத்த முடியும். அப்பதான் 2ங்கிறது 3 மடங்கு ஆகும். ஆமா, இவன் ரொம்ப சரியா சொல்றான் பிரதாப். ஆனா நாக பஞ்சமி எப்போ? அடுத்த வாரம் தான் அந்த நாக பஞ்சமி வரப்போகுது. 3 சகோதரர்களும் இந்த முடிவு எடுத்தாங்க. அதாவது நாக பஞ்சமி அன்னைக்கு அந்த நாகமணிய பயன்படுத்தலான்னு. ஆனா அங்க அரண்மனையில தூங்கிட்டு இருந்த ஒரு ஸ்ரத்தையுள்ள சர்வ சிரேஷ்டங்கள் கொண்ட சிறந்த நாகம் தன்னுடைய நித்திரையிலிருந்து முழிச்சதும் அது தன்னோட முட்டைகளை காணோன்னு ரொம்பவே பயந்துடுச்சு. ஏய் ஈஸ்வரா, ஏய் நேத்திரதாரியே, என்னுடைய முட்டைகள் எங்க போச்சு சொல்லுங்க. இந்த நாகலோகத்தை சேர்ந்த நாகினோ இல்ல நாகமோ திருடிடுச்சா? அவங்களுக்கு எங்கிருந்து அந்த துணிச்சல் வந்தது? இந்த சர்வ சிரேஷ்ட வாய்ந்த நாகத்தோட முட்டைகளை திருட தைரியம் எங்கிருந்து வந்தது? அந்த சிரேஷ்ட நாகம் அந்த நாகலோகத்தையே தன்னுடைய முட்டைகளை தேடிச்சு. ஆனா அதோட முட்டைகள் அதுக்கு எங்கேயுமே கிடைக்கல. அப்பதான் அந்த நாகத்தோட பார்வை அரண்மனையோட வாசல் கதவை பார்த்தது. அது பாதி திறந்திருந்தது. அது மட்டும் இல்லாம சிவலிங்கத்துக்கு மேல இருந்த அந்த நாகமணியையும் காணோம். சேஷ நாகம் அதை பார்த்ததும் அதோட கோபம் அதிகமாயிடுச்சு. இதுக்கு அர்த்தம் அபகரிச்சுக்கிட்டாங்க. இத செஞ்சது அந்த துணிச்சலான மனிதர்கள் தான். அரண்மனையோட திவ்ய கதவுகள் பாதி திறந்திருக்கு. இப்ப இந்த சேஷனாகும் அந்த சர்ப்ப நகரம் மொத்தத்தையும் அழிக்க போறேன். ஒன்னும் இல்லாம பண்ணிட போறேன். ஏன்னா இந்த விஷயம் என்னுடைய முட்டைகள் சம்பந்தப்பட்டது மட்டும் இல்ல, என் சிவலிங்கத்துக்கு சொந்தமான நாகலோகத்தை சேர்ந்த அந்த நாகமணி. சிவபெருமானே, நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கறேன். நான் நாக பஞ்சமி அன்னைக்கு அந்த நாகமணிய நான் திரும்பவும் கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்ப்பேன். ஹர ஹர மகாதேவா. சேஷனாகும் அதோட பிரம்மாண்டமான ராட்சத வடிவத்துல வந்து மொத்த கிராமத்தையும் அழிக்க ஆரம்பிச்சது. அது தன்னுடைய வாயிலிருந்து நெருப்ப கொப்பளிச்சு எல்லாத்தையும் எரிக்க ஆரம்பிச்சது. அப்புறம் அந்த கிராமமே அந்த நாகத்துக்கிட்ட இருந்து தான் உயிரை காப்பாத்திக்க அங்க இங்கன்னு ஓட ஆரம்பிச்சாங்க. அந்த சேஷ நாகத்தோட கோபம் அதிகமாயிக்கிட்டே போச்சு. காப்பாத்துங்க, என்னுடைய வீடு, என்னுடைய பொண்ணு, யாராவது இருக்கீங்களா? காப்பாத்துங்க, என் பொண்ணு, காப்பாத்துங்க. சொல்லுங்க கிராமத்து ஜனங்களே, என்னோட முட்டைகளை எங்க மறைச்சு வச்சிருக்கீங்க? அப்புறம் நாகமணி எங்க? சேஷ நாகத்தோட இந்த கோவத்தை தணிக்கிறதுக்காக பூசாரி ஐயா அவங்க முன்னாடி வந்தாங்க. அப்புறம் அவங்க கிட்ட கை கூப்பி மன்றாடினாரு. சிரேஷ்ட நாகமே வாழ்க. சிரேஷ்ட நாகமே, இந்த அழிவை நிறுத்துங்க. எனக்கு தெரியும் அந்த 3 துஷ்ட திருடர்கள் யாருன்னு. அவங்கதான் உங்களுடைய முட்டைகள். சிவபெருமானின் பாரம்பரியம், நாகமணியோட பாரம்பரியம், நாகமணியை திருடினவங்க. சரி பூசாரி ஐயா. பூசாரி ஐயா வேண்டி கேட்டுக்கிட்டதுனால சேஷனாகும் எல்லா பக்கமும் நடந்த அழிவை தன்னோட நாக சக்தியால தடுத்து நிறுத்தினாங்க. அப்புறம் எல்லாத்தையும் சரியாக்கினாங்க. சொல்லுங்க பூசாரி ஐயா, அந்த 3 ராட்சச மிருகங்கள் யாரு? இவ்வளோ பெரிய பாவத்தை செஞ்ச அந்த பாவிங்க யாரு? அப்புறம் நீங்க உங்களுடைய மொத்த வாழ்க்கையையும் அந்த சிவபெருமானுக்கு அர்ப்பணிச்சிருக்கீங்க. அப்புறம் நீங்க அந்த மாளிகைக்குள்ள அவங்க வரும்போது அவங்கள ஏன் தடுக்கவே இல்லை? நான் அவங்கள தடுக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ண சேஷனாகமே. ஆனா அவங்க என்ன தள்ளி விட்டுட்டாங்க. அப்புறமா அங்க இருந்து சீக்கிரமா உள்ள போயிட்டாங்க. எனக்கு நல்லா தெரியும் அவங்க 3 பேரும் இப்போ எங்க ஒளிஞ்சிட்டு இருக்காங்கன்னு. 3 சகோதரர்களும் அவங்களுடைய புது மாளிகையில இருந்தாங்க. அப்ப பூசாரி ஐயா அவங்க கிட்ட வந்து என்ன சொன்னாருன்னா, உங்க 3 பேருடைய விளையாட்டம் இப்போ முடிய போகுது. என்ன காலமே இப்ப உங்க 3 பேரையும் சர்வநாசம் செய்ய வந்திருக்குது. யோ பூசாரி, போயா போ இங்க இருந்து. அப்புறம் நாங்க 3 பேரும் உன்னை நாசம் பண்ற போறோம். கதைய முடிக்க போறதுன்னா அதுவும் உங்க 3 பேரோட கதைய. இல்ல இல்ல இல்ல. ஏன் தொண்டை வறண்டு போச்சா?
மூச்சு நின்னு போச்சா? இப்ப ஆட்டங்காண்ட ஆரம்பிச்சிட்டீங்களா? ரொம்ப புத்திசாலித்தனமா என்னோட முட்டைகள், நாகமணி, அப்புறம் கோவில்ல இருந்த புதையல் எல்லாத்தையும் அபகரிச்சிட்டீங்கல்ல நீங்க. இப்ப பாருங்க இந்த நாகத்தோட தாக்குதல. ஏன்னா நான் ஒரு சர்வசிரேஷ்டமான சேஷ நாகம். இச்சாதரி சேஷநாகம் தன்னுடைய திடமான பெரிய வாளால அவங்க 3 பேரையும் கட்டுச்சு. அப்புறம் இறுக்கி பிடிச்சது. வேண்டாம் வேண்டாம், எங்களை விட்டுரு. வேண்டாம். அப்புறம் தரையில போட்டு அடிச்சது. அதுக்கப்புறம் அவங்க 3 பேரும் நாகின் கிட்ட நாகமணி, முட்டைகள், திருடின தங்கங்களை கொடுத்தாங்க. இந்தாங்க சேஷநாகமே, உங்களுடைய முட்டைகள், அப்புறம் நாகமணிகள், அப்புறம் இந்த தங்கங்கள். இந்த தடவை உங்க 3 பேருக்கும் நான் உயிர் பிச்சை கொடுக்கறேன். ஆனா மறுபடியும் இந்த மாதிரி உங்க 3 பேர்ல யாராவது ஒருத்தர் கூட என் அரண்மனையை ஏறெடுத்து பாத்தீங்க, அதுக்கப்புறம் அதே இடத்துல நான் உங்க கதைய முடிச்சிருவேன். அந்த சேஷநாகம் தன்னுடைய முட்டைகள், நாகமணி, அப்புறம் அந்த புதையலை எடுத்துக்கிட்டு நாகலோகத்துக்கு திரும்பி போச்சு. அப்புறம் அரண்மனையோட கோவில்ல நாகபஞ்சமி அன்னைக்கு நாகமணிய சிவபெருமானோட சிவலிங்கத்துல ஸ்தாபனம் பண்ணாங்க. அப்புறம் இது மாதிரி அந்த நாக உலகம் மொத்தமும் ரொம்ப ஆனந்தத்தோடையும் சந்தோஷத்தோடையும் நாகபஞ்சமி பண்டிகையை கொண்டாடினாங்க. அப்புறம் இந்த ஒரு சம்பவத்துல 3 சகோதரர்களும் பாடம் கத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஏழைங்களோட அவங்க நல்ல முறையில நடந்துக்கிட்டாங்க. அப்புறம் கெட்ட காரியங்களை செய்யறத அவங்க விட்டுட்டாங்க.